அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சில்லி பரோட்டா. பரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு சில்லி பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சில்லி பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோஸ், அப்புறம் பச்சை மிளகாய். சிம்பிளான டிஷ் தான், நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண தேவையில்லை, இந்த சைஸுக்கு வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சில்லி பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கும்போது பரோட்டாவை தட்டாமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பீஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக வரும், இல்லைனா தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பரோட்டாவை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பரோட்டாவை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பரோட்டாவை நல்லா பிரட்டியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பரோட்டாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பரோட்டாவை பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி தூள் தூளாக உடையணும். ஏன்னா அப்போ தான் சில்லி பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பரோட்டாவை சேர்க்க போகிறோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம 3 வகையான சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், இந்த 3 சேர்க்க போகிறோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குடமிளகாய், ஆனியன், முட்டைக்கோஸ் எல்லாம் வேகணும்ல, அதுக்காக தான். ரொம்பவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், ஆனியன், குடமிளகாய் அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% மேலே குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்ச பரோட்டாவை சேர்க்கணும். நீங்கள் பரோட்டாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நீங்கள் கிண்டினீங்கன்னா என்ன ஆகும்னா தூளாக போயிடும். அதனால் மெதுவாக கிண்டணும். பரோட்டாவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். பாருங்கள், நம்ம சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் எள்ளு தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த சில்லி பரோட்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் எனி டைம் பரோட்டா தான் சாப்பிட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில்லி பரோட்டா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இப்போ டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம்.